ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இது தையலும் கதையும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்த தையலும் கதையும் ஸ்டோரி எல்லாமே டெய்லரிங் வீடியோஸோடு வரும். இப்போ நான் டெய்லரிங் பண்ணலை, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ டெய்லரிங் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ண விருப்பம் இல்லை. கொஞ்ச நாளாக நம்மளோட வீடியோஸ் மாற்றி மாற்றி இருக்கும். கண்டினியூ பண்ணணும், யூடியூப்பில் வீடியோஸ் போடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போட்டேன் அந்த வீடியோஸ்லாம். இப்போ தான் நான் கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வீடியோஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஸோ இப்போவுமே ஸ்டிச்சிங் வீடியோ போட்டு நான் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால தான் ஒரு செல்ஃபாக ஒரு வீடியோ எடுத்து ஸ்டோரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சில பேருக்கு நல்லா இருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். வாட் எவர், நம்மளோட ஸ்டோரிஸ் கண்டினியூ ஆகும். நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஸ்டோரிஸை கேளுங்க. லெட் ஸ்டார்ட் த ஸ்டோரி. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அந்த மாதிரி ஸ்டோரி போடுறதால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஸ்டோரியே சொல்லிக்கிறேன். நான் இப்போது நான் ஸ்டிச்சிங்க்கு முன்னாடியும் இப்போ ஸ்டிச்சிங் ஸ்டாப் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் எப்படியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நம்ம கையில் காசு இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணும்போதை விட அதை ஸ்டாப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அது எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு அதில் நமக்கு அமௌண்ட் வந்துச்சுங்கிறதோட அருமையே தெரியுது. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டதால் கையில் ஒரு ரூபாவுமே கிடையாது, எல்லாமே செலவு பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நான் ஏர்ன் பண்ணதை எடுத்து நான் வெள்ளி செயின், ஒரு கிராம் கோல்டு இந்த மாதிரி வாங்கியிருப்பேன். நான் இதெல்லாம் வாங்கி எம்டி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஏர்ன் பண்ணது எல்லாமே எம்டி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக தான் இருக்கணும். வீட்டில் பார்த்து கொடுக்குற காசு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதிலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆல்மோஸ்ட் நான் வெளியே போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம கையில் ஒரு காசு, அதாவது எப்பயுமே என்னோடய பர்ஸில் மினிமம் ஒரு 20 ருபீஸாவது வந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் நான் ஸ்டிச்சிங்கே பண்ணாமல் ஒரு 1 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி கேப் விட்டால் கூட ஆல்ட்ரேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதுலேயுமே எனக்கு என்ன டிசப்பாயிண்ட் ஆகுது அப்படின்னா, நான் ஒரு சிலது நினச்சிருப்பேன், ஸ்டிச்சிங் ஒரு டெமோக்காக கொடுப்பாங்க. அதாவது டீச்சிங் லைன் இருக்கவங்க, வில்லேஜ் சைடில் வெளியில் ஒர்க் போகிறவங்க கம்மி தான், அந்த மாதிரி இருக்கவங்க டெமோக்காக கொடுத்துருப்பாங்க. நான் நினைப்பேன் இந்த மாதிரி இருக்கவங்களுடைய ப்ளவுசஸ்லாம் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரெகுலராக ஸ்டிச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வரணும்னு நான் நினச்சிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு வந்தது கிடையாது. இப்போ நான் ஸ்டிச்சிங்கை விட்டுட்டு ஒரு பிரேக் எடுத்து உட்கார்ந்ததுக்கப்புறமா டெமோக்கு வாங்கிட்டு போய் இப்போ இருக்க கேப்பே ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கொண்டு ஒரு 10 ப்ளவுஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு அது டிசப்பாயிண்டடாக இருக்குது. கொஞ்சம் மனசுக்குள்ளே அச்சோ போச்சு அப்படின்னும் தோணுது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிரேக் எடுக்கிறேங்கிறத எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் வாங்கி வச்சுருந்த ப்ளவுஸு, அதாவது நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்கின ப்ளவுஸையே நான் ஸ்டிச் பண்ண முடியாமல் ஒரு 10 ப்ளவுஸ் மேலே நின்று இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அதை இன்னொரு டெய்லர்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கன்ற சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன் நான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சின்ன சின்ன கேப் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கலாம், பண்ணி முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் வேறு வேலை நிறைய சுச்சுவேஷன் போயிடுச்சு. அது அவ்வளோதான், அதோட டைமிங் போயிடுச்சுன்னா போயிடுச்சு தான். ஒன்ஸ் அதை நம்ம முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிருக்கலாம். மந்த் கணக்காக ஆல்ரெடி என்கிட்ட இருந்து இப்போ அது மிஸ் ஆகிடுச்சு. கடைசியாக தைச்சிக்கலாம், இம்பார்ட்டன்ட் ப்ளவுஸ்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக வச்சுருந்தேன். அதை ஆல்ரெடி வாங்கி நான் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணலான்னு வச்சுருந்து இப்போ இன்னொரு டெய்லர்கிட்ட கொடுக்குறது அவங்களுக்குமே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றே காசு கையில் இல்லைன்றது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இன்னொன்று நானே கொண்டு போயிட்டு வேறு டெய்லர்கிட்ட கொடுத்து சஜஸ்ட் பண்ணி தச்சு கொடுத்துருங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது என்கிட்ட கொடுத்தவங்களுக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. எப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ அந்த டெய்லர் என்ன நினைப்பாங்க, ஏன்னா இது வில்லேஜு, அந்த டெய்லர் என்ன நினைப்பாங்க, நான் உங்ககிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன், வேறு வழியில் எங்கிட்ட தானே ஸ்டிச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு நினைப்பாங்கன்றது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். வில்லேஜ்லலாம் இது அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருக்குது. ஒன்ஸ் ஒரு ஒரு தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுவும் டெய்லரிங், ஆரி இது போல் தொழிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம 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 எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம ஸ்டிச் பண்ணணும். எனக்கு இன்னொருத்தவங்க கையில் கொடுக்கவே, ஐ மீன் நான் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வாங்குவேன். அதை நானாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் பண்ணுற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இப்போது. இப்போ நான் யாருனா கொடுங்க, அங்கே கொடுங்க, இங்கே கொடுங்கன்னு நானே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. என்ன தான் இருந்தாலும் டெய்லரிங் இவ்வளோ கேப் விழுந்தாலும் கண்டிப்பாக மறுபடியும் நான் டெய்லரிங்க்கு வந்துடுவேன். ஸோ அது வரைக்கும் நான் ஸ்டோரிஸ் கண்டினியூ பண்ணுறேன். மேபி இந்த மாதிரி வீடியோ எடுத்து இந்த மாதிரி ஃபேஸ் போட்டு வீடியோ போட்டு ஸ்டோரி போடுறது உங்களுக்கு பிடிக்கலனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லைன்னா நான் வீடியோஸ் கண்டிப்பாக எடுக்க முடியாது, டெய்லரிங் பண்ணலை.
பண்ணால் தான் டெய்லரிங் பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணி ஸ்டோரி சொல்ல முடியும். ஸ்டோரிஸை வந்து இனிமேல் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே வந்து நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதால இதில் வந்து ஸ்டோரி சொல்லாமல் நான் கேப் எடுத்தது அதை பற்றியெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் மட்டும் கிடையாது, நீங்கள் வீட்டிலேருந்து ஒன்று பண்ணுறீங்க, ஒரு பெரிய பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இடையில வந்து அது அவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு த்ரெட்டு, அந்த ப்ளவுஸு, அந்த போயிட்டு வந்து கட் பண்ணி போட்டுறது, இந்த மாதிரி நிறைய அப்படியே மெஸ்மரைசிங்காக இருந்துட்டு இப்போ வந்து ரிலாக்ஸ்டாக ஒன்றுமே இல்லை, உனக்கு எதை பற்றியுமே திங்கிங் இருக்கக்கூடாது, சமைக்கணும், சாப்பிடணும், அடுத்த ஒர்க் பார்க்கணும், இது மட்டும்தான் போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பாதையில் கொண்டு வந்து விட்டுட்டா மாதிரி இருக்குது. வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தால் கூட எனக்கே எப்படி இருக்குது அப்படின்னா, மேபி கடை எடுத்து நல்ல ஷாப்பை ரன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் க்ளோஸ் பண்ணிவிட்டோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் ஸ்டிச் பண்ண எனக்கே வந்து இப்போ நான் மாடியில் போட்டதால் மாடிக்கே போகிறதில்ல, படி வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ மாடிக்கு போகிறதில்ல, அதை போய் கூட பார்க்க முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதால கொஞ்சம் போயிட்டு என் ட்ரெஸ்ஸாவது ஆல்ட்ரு பண்ண நான் எப்படியும் ஒரு 1.5 2 மந்த்துக்குள்ளே போயிடுவேன் நான். இருந்தாலும் ஜஸ்ட்டு போய் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காவது போகணும். அப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ரூம் வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கும். முக்கியமாக நான் எப்போவுமே பிஸியாக இருப்பேன். வீட்டு வேலைகளை பாதி பாதி செய்வேன், பாதி பாதி போட்டுட்டு போயிடுவேன். இருந்தாலும் அந்த பிஸினஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து இப்போ இல்லை, ரொம்பவுமே மிஸ் ஆகுது. இதுவே வந்து எனக்கு டபுள் மடங்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிரேக் தேவை தான். இனிமேல் வந்து ஸ்டோரிஸ் இந்த மாதிரி வீடியோஸில் தான் கண்டினியூ ஆகும். மேபி சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்டோரி இல்லை, ஸோ செல்ஃபாக வீடியோ எடுத்து போடுறதால இதுதான் வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருக்கேனே தவிர்த்து மற்றபடி இன்றைக்கி பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் டெய்லியுமே நான் வந்து இந்த மாதிரி செல்ஃப் வீடியோவில் ஸ்டோரிஸ் வரும். உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் புதுசு புதுசாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி அது போடுறப்போ அதை பார்த்துக்கிட்டே ஒரு ஸ்டோரி கேட்குறதுக்கும் ஒருத்தவங்க உட்காந்து ஒரு வீடியோ பண்ணி ஒரு ஸ்டோரி கேட்குறதுக்கும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கே தெரியல. பட் வேறு ஆப்ஷன் இல்லை, நான் வந்து என் சேனல் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லும் போது யாராவது ஒருத்தர் 2 பேராவது அதை கேட்டுக்கிட்டே ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து ஸ்டோரியாக வந்து போட்டுட்டு இருந்தேன். மேபி இனிமேல் வந்து அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நான் கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாலும் கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எந்த வீடியோவாக இருந்தாலும் பாருங்கள், ஏதாவது ஒரு ஒர்க் செஞ்சுட்டே இருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிஸியாக இருப்பீங்கன்றதும் எந்த அளவுக்கு சோம்பேறியாக இருக்கீங்கன்றதும் நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிச்சு, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஸ்டோரி சொல்லலாம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ எடுக்கிறதே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக் இல்லை, நான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் லவுடாக தான் பேசி கொடுக்குறேன். அதுவுமே இது எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது கண்டினியூ பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பாய், நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம்.